அப்போ உங்க குடும்பத்துல இருக்கிற யாரோ தான் சிலைய திருட திட்டம் போட்டிருக்காங்கய்யா. நடந்ததெல்லாம் வச்சு பார்த்தா அது உறுதியா தெரியுதுயா. இந்த லெட்டர் எழுத இன்னொரு காரணமும் இருக்கு. திருடனை புடிச்சு கொடுத்த 2வது நாள்ல அவனை அரெஸ்ட் பண்ண இன்ஸ்பெக்டர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அது எனக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சுங்கய்யா. ஏன்னா அது நிச்சயமா விபத்தா இருக்க முடியாது. அவரை கொலை பண்ணிருப்பாங்கன்னு தோணுது. என்ன கொடுமைனா இதெல்லாம் உங்க வீட்டை சேர்ந்த யாரோ தான் செய்யறாங்க. இப்ப நான் எழுதுற எல்லாத்தையும் உங்களை நேர்ல சந்திச்சு சொல்லணும் தான் நினைச்சேன். நம்ம கோவில்ல இருக்கிற சிலைய நம்ம வீட்டு ஆளுங்களே திருட முயற்சி பண்ணிருக்காங்களா, ஒரு கொலையும் பண்ணிருக்காங்களான்னு நீங்க எவ்வளவு மனசு வேதனைப்படுவீங்கய்யா. உங்க வேதனைய பாக்குற தைரியம் இல்லாம தான் எல்லாத்தையும் இந்த கடிதம் மூலமா எழுதுறேங்கய்யா. மறுபடியும் சிலை திருட்டு நடக்காம தடுக்கணும் ஐயா. அதோட திருட்டு சம்பவத்துக்கு காரணமா இருந்தவங்கள கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணுங்கய்யா. அவங்கள விட்டுட்டா அம்மன் சிலைக்கே ஆபத்து வந்துடும். இந்த விஷயத்தை பத்தி போலீஸுக்கோ குருக்கள் கிட்டயோ கூட நான் சொல்லல. உங்க சொந்தங்களா இருந்தாலும் நீங்க நடவடிக்கை எடுப்பீங்கன்னு நம்பிதான் நான் போலீஸ்க்கு போகாம இந்த கடிதத்தை உங்களுக்கு எழுதினேன். இப்படிக்கு எப்போதும் உங்கள் நிழலில் வாழும் ஜமீன் விஸ்வாசி சந்திரன். என்னென்ன இப்படிலாம் எழுதியிருக்கான். இந்த லெட்டரையும் சாவியையும் துர்கா கௌரி மூலமா கொடுத்து விட்டுருக்கான்னா அப்ப துர்கா லெட்டரை பிரிச்சு படிக்காமல இருந்திருப்பா. கண்டிப்பா படிச்சிருப்பான்னு தோணுது. ஆனா இத துர்கா போலீஸ்ல கொடுத்ததா என்கொயரி பண்ண போலீஸ் நம்மள தேடி இங்க வந்திருக்கோம்ல. அதை விட்டுட்டு நமக்கு எதிரான ஒரு முக்கியமான ஆதாரத்தை எதுக்கு நமக்கிட்டே கொடுக்கணும்? மாமா, துர்காவை பொறுத்த வரைக்கும் போலீஸ், கோர்ட்டு, வக்கீல், ஜட்ஜு எல்லாமே அவதான். நாம பேசலாம், கத்தலாம், புலம்பலாம். ஆனா ஃபைனல் தீர்ப்பும் சரி, பனிஷ்மெண்ட்டும் சரி அவ கொடுக்கறது தான். நமக்கு தான் இதெல்லாம் ஆதாரம். ஆனா அவளுக்கு வேண்டியதெல்லாம் ஒன்லி சேதாரம் தான். ஏய், எங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, சேதாரம் உனக்கு வந்துடக்கூடாதுன்னு அப்பப்ப துர்காவுக்கு ஜால்ரா அடிக்கிற. அத்தை காவேரி, வீணா உள்ளதுதானே சொல்ற? பெரியவரே, இது வரைக்கும் துர்காவோட ஸ்டைலே அதானே. அவளுக்கு நம்மளை பத்தி எல்லா விஷயமும் தெரியும். ஆனா அதை வச்சு சட்டப்படி நம்மளை சிக்க வைக்கவும் மாட்டா. ஏன் நம்மளை சாகடிக்கவும் மாட்டா. நமக்கு உதவி பண்ண 3 பேரு கொடூரமா செத்துருக்கானுங்க. சில திருட்டு விஷயமும் வெளியில வந்துருச்சு. இப்ப இந்த சாவியையும் லெட்டரையும் கௌரி மூலமாவே அந்த துர்கா கொடுத்து விட்டுருக்கா. இது மூலமா நம்ம நிம்மதியையும் தூக்கத்தையும் கெடுக்கணும். அடுத்து என்ன நடக்குமோங்கிற பயத்துல நாம தினம் தினம் சாகணும். ஆனா செத்துறக்கூடாது. தினம் செத்து செத்து பொழைக்கணும். இப்ப இதத்தான் அந்த துர்கா பண்ணிக்கிட்டு இருக்கா. சரிங்க, நம்ம தூக்கத்தை கெடுக்கதான் இத பண்ணிருக்கான்னு நாம அலட்சியமா இருந்துட முடியாதுல்ல. இத வச்சு நாம எதிர்பார்க்காத எதையாவது அவ பண்ணி தொலைச்சிட்டானா என்ன பண்றது? அத பத்தி எல்லாம் யோசிக்காம இருப்பானா? 18 ஊரை கட்டி ஆண்ட ஜமீன் பரம்பரையிலிருந்து வந்தவன் நானு. அடுத்து என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாதா? அவளுக்கும் நமக்கும் ஒரு மறைமுகமான யுத்தம் நடக்குது. நீ பெரிய ஜமீனா இருக்கலாம், ஆனா என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு என்னோட ஈகோவை அவ தூண்டி பாக்குறா. ஆனா நான் ஓய மாட்டேன்.
ஓய மாட்டேன். அவளை அழிச்சே தீருவேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த லெட்டர் பத்தியோ சாவியை பத்தியோ அசோக்குக்கும் சத்யாவுக்கும் தெரிய வேண்டாம். அசோக்கு தெரிஞ்சா நந்தினிக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. அடுத்து என்ன பண்ணணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். இப்ப நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. டிஎஸ்பி நந்தினி. நந்தினி இவ எதுக்கு நமக்கு கால் பண்றா? சார், ஃபோன் ரிங் ஆகுது சார். யோ, எனக்கு தெரியாதா? இது ஒரு விவகாரமான கால், அதனால தான் எடுக்காம இருக்கேன். யார் சார்? எதுவும் ரெக்கமெண்டேஷனா? டிஎஸ்பி நந்தினி. ஐயோ, அவங்களா? யோ, நீ எதுக்கு அவங்கள நினைச்சு பயப்படுற? நந்தினி தான் உன் மேல அதிகாரியா? இல்ல சார். நீ என்ன பார்த்து தான் பயப்படணும். போ, போய் எனக்கு ஒரு டீ வாங்கிட்டு வா. சரிங்க சார். நமக்கும் இந்த பொம்பளைக்கும் தான் ஆகாதே, எதுக்கு திரும்ப திரும்ப கூப்பிடுறா? ச்சே, சும்மா நோய் நோய் நீ விடாம கால் பண்ணிட்டே இருக்கா. என்னமோ இவ எனக்கு சுப்பீரியர் மாதிரி. எடுக்கலன்னா எடுக்க பிரியப்படலன்னு நினைச்சு கட் பண்ணணும். அது என்ன, அது தொடர்ந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது? அப்படி கூப்பிட்டா நான் எடுப்பேனா? நான் எடுக்க மாட்டேன், கட் பண்ணி விடுவேன். சார் 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 என்னையா? சார் 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 யோ, என்னன்னு கேக்குறேன்ல. சார், டிஎஸ்பி மேடம் வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். என்ன சரவண பெருமாள், ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டீங்களா? மேடம், நீங்களா ஃபோன் பண்ணீங்க? அது புது நம்பரா வந்துச்சு. நந்தினி டார்ச்சர். உன்ன மாதிரி ஆபீசருக்கெல்லாம் நான் டார்ச்சரா தான் தெரிவேன். ஆக
ஒரு மேல் அதிகாரி ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டீங்க அப்படிதானே? நீங்க பெரிய அதிகாரி தான், ஆனா எனக்கு இல்லையே. ஆமாமா சார், பெரிய ஆள் ஆயிட்டீங்க. இப்பெல்லாம் கமிஷனர் ஆபீஸோட தான் நேரடி டீலிங்னு கேள்விப்பட்டேன். பெரிய பெரிய அதிகாரிங்க கூட நல்ல டைப்ல இருக்கீங்க போல. பெரிய அதிகாரிகளோட சகஜமா, அதாவது டைப்ல இருந்தா தானே நமக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கும் நல்லது. இதெல்லாம் உங்களுக்கும் தெரியாதா என்ன? மேடம், பழைய சரவண பெருமாள்னு நினைச்சு பயமுறுத்தலான்னு வந்திருந்தீங்கன்னா சாரி, உங்களை பத்தி கமிஷனர் கிட்ட பேச வேண்டியது வரும். தெரியும் சரவண பெருமாள், நீங்க கமிஷனர் கிட்டயும் பேசுவீங்க, அதுக்கு மேலயும் பேசுவீங்க. ஏன்னா டிபார்ட்மெண்ட்ல உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. இப்போ உங்க ரேஞ்சே வேற. எல்லாம் எனக்கு தெரியும் சரவண பெருமாள். என்னை பத்தி தெரிஞ்சிருந்தா ரொம்ப சந்தோஷம். சரி, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. துர்காவுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை? ప్రైవేట్ నంబర్. హలో, என்ன ஆவுடே, బాగున్నారా? ஏய் நீயா? நானே தான். இப்ப எதுக்காக கால் பண்ணிருக்க? என்ன ஆவுடே, என் குரலை கேட்டாலே அலற, அவ்வளோ பயமா? ஆவுடைக்கு பயமா? இந்த ஆவுட நான் பெரிய ஜமீன், பயங்கிறது என் ரத்தத்திலேயே கிடையாது. இதையே எத்தனை தடவை தான் சொல்லுவ? நீ பயந்து போய் தான் பேசுறேன்னு உன் குரலை காட்டி கொடுக்குது. உன் மீசையை நீவி விடுறப்ப உன் கையெல்லாம் நடுங்குது போல. ஏய், இப்ப எதுக்கு கால் பண்ண? முதல்ல அதை சொல்லு. சொல்றேன். 12 வருஷத்துக்கு முன்னாடி அம்மன் சிலைய திருடி வித்துட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறியே. நீதான் திருடனங்கிறது இந்த ஊர் உலகத்துக்கு தெரியாம போயிடும்னு நினைச்சல. என்ன சத்தத்தையே காணோம்? உன் நாடி நரம்பெல்லாம் அடங்கி ஒடுங்கிட்ட மாதிரி இருக்கா? உண்மைய மறைக்கிறேன்னு அதுக்கு வேலியும் போட முடியாது, மூடி போட்டும் மூடி மறைக்க முடியாது. பாறையோட இந்த இடுக்குல விழுந்த சின்ன துண்டு விதை அந்த பாறையே பொளந்துக்கிட்டு செடியா மரமா வளரும். இந்த கிரேட் ஜமீன் ஆவுடை பண்ண திருட்டுத்தனம் இத்தனை நாளா உன்னோட பவரை யூஸ் பண்ணி உண்மைய மறைக்க பார்த்த. இத்தனை வருஷம் கழிச்சு அதெல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு. இனி உன்னால தடுக்க முடியுமா? ஏய் 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 ஏய், யாரு நீ? அப்பப்ப போன் பண்ணி இல்லாத எதையாவது சொல்லி என்ன பயமுறுத்தலாம்னு நினைக்கிறியா? ஆனா நான் இதுக்கெல்லாம் பயந்துருவன்னு நினைச்சியா? ஏய் ஏய், எதுக்காக சிரிக்கிற நீ? காமெடி பண்ணுனா சிரிக்காம என்ன பண்ணுவாங்களா? என்ன சொன்ன? காமெடி பண்றேனா நானு? சொல்றப்பவே தெரியாது நீ சொல்றதுல உனக்கே நம்பிக்கை இல்லைன்னு. உன்னை பத்தின பல உண்மைகள்ல சில திருட்டுங்கிற இன்னொரு ரகசியமும் தெரிஞ்சிருச்சு. சரி விடு, நம்ம ஒரு டீல் பேசிக்கலாமா? டீலா?
சரின்னு ஒத்துக்கிட்டா சில திருநது நாம தானே குற்றத்தை ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுமே. இல்ல சமாளிப்போம். ஏய், டீலா என்ன டீல? யோ ஜமீனு, ஒரு கேள்வி கேட்டா 10 நிமிஷம் கழிச்சா பதில் சொல்லுவ. டீலுக்கு ஒத்துக்கிட்டா நாமளே குத்தத்தை ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும்னு நீ நினைச்சியா? ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி என்ன டீல்னு கேக்குற? இப்போ உனக்கு என்னதான் வேணும்? விஷயத்துக்கு வா. அப்படி வா வழிக்கு. நான் சொல்ற இடத்துக்கு நீ வரணும். சில விஷயங்களை நேர்ல பேசுறது தான் நல்லது. நேர்லையா? ஆமா, இத்தனை நாளா போன்லயே பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நேர்ல சந்திச்சு டீல் பேசலான்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? ஏய், இப்படிதான் ஒரு தடவை என் தம்பி ஜனா கிட்ட பணத்தை கொடுத்து விட சொன்ன. உன்னை நம்பி அனுப்புனா நீ நந்தினிக்கு தகவல் கொடுத்து அவளை அங்க வர வச்சு என் தம்பிய மாட்டி விட பார்த்த. அப்படி என்னையும் மாட்டி விட பாக்குறியா? உன்னை மாட்டி விடணும்னு நினைச்சிருந்தா உனக்கு அனுப்பின பென்டிரைவ நந்தினிக்கு அனுப்பியிருப்பேனே. அப்படி அனுப்பியிருந்தா இந்நேரம் உன்னை தூக்குல போட்டு அந்த பொணத்தை புதைச்ச இடத்துல புல்லே முளைச்சிருக்கும். நீதான் தொட்டதுக்கெல்லாம் மீசைய முறுக்கி விடுற மாதிரி வீராதி வீரனாச்சே. தைரியம் தில்லு இருந்தா நான் சொன்ன இடத்துக்கு வா, டீல் என்னன்னு பேசிக்கலாம். இல்ல ஒரு பயமா இருந்துச்சுன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதோ அங்க ஒரு பாறை, அதுல விரல் விட்டு குட்டியா ஒரு செடி எட்டி பாக்குது, தெரியுதா? அதாயா உன் மனசுல நீ சில திருடின விஷயத்த சொல்ற. மோ ரகசியம்தான் இப்ப வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சே, அத சொன்ன. உன்னை பத்தின ரகசியம் எல்லாம் வெளியில வந்து நீ எப்படிப்பட்டவன்னு அம்பலப்பட்டு நிப்ப. எப்படி வசதி? சரி, எங்க எப்ப வரணும்னு சொல்லு. சீக்கிரமா கிளம்பி வா வா வா. சரி, இன்னும் 10 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். வரியா? வா, உனக்கு வேற ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கேன். மவனே சாவுடா. வர வா 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 வா. இன்னையோட உன் கதைய முடிக்கிறேன்டி. என்னங்க? என்ன இது? துப்பாக்கியோட எங்க கிளம்பிட்டீங்க? ரொம்ப நாளா தூண்டில்ல சிக்காம இருந்த ஒரு மீன் இன்னைக்கு சிக்க போகுது. அதோட கதைய முடிச்சிட்டு வந்துடுறேன். நில்லுங்க. யாரு சொல்றீங்க? சிக்க போறது யாரு? ஏற்கனவே இங்க 1000 பிரச்சனை இருக்கு. புதுசா இன்னொரு சிக்கல்ல மாட்டிக்காதீங்க. சொன்னா கேளுங்க, அவசரப்படாதீங்க. அகிலா, 1000 பிரச்சனை இருக்குல்ல, அதுக்கெல்லாம் காரணமானவளை கொல்ல போறேன். அவளை கொன்னுட்டா இருக்கிற எல்லா பிரச்சனையும் தானா சரியாயிரும். நீ பயப்படாத, போயிட்டு வந்துடுறேன். என்னங்க? என்னங்க? ஐயோ,
ஒருத்தி இருக்கால. பிரைவேட் நம்பர். நிச்சயமா இது கனகாவாதான் இருக்கும். இவளுக்குன்னு ஒரு போன் கிடையாது, நம்பர் கிடையாது. ஆனா ரகசியமா ஒரு போனை வச்சுக்கிட்டு எல்லாரையும் கால் பண்ணி டார்ச்சர் பண்றா. இது என்ன நம்பர்னு கண்டுபிடிக்க முடியல. இவ கிட்ட இருந்து கால் வந்தாலே வில்லங்கன்னு தானே அர்த்தம். எடுக்கலனாலும் நம்மள வெற்றி செய்வா. எடுத்துருவோம். சொல்லு கனகா. இவகிட்ட இருந்து கால் வருதுனாலே ஒரு வில்லங்க வருதுன்னு தான் அர்த்தம். அப்படித்தானே நினைச்ச? ஐயோ கனகா, விஷயம் என்னன்னு சொல்லு. உனக்கு தான் எல்லாம் தெரியுமே. சரி, நீ உடனே மாடிக்கு வா. மாடிக்கா? எதுக்கு? என்ன கீழே தள்ளிவிடவா? ஏய், உன்னோட சேவை எனக்கு தேவை. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். தைரியமா வா. வீணா, நீ ஜாலியா டைம் பாஸ் பண்றதுக்கு நான் கேரண்டி. உனக்கு ஒரு வீடியோ காட்ட போறேன், அதுக்கு தான் கூப்பிட்டேன். சீக்கிரம் வா. என்ன வச்சு உனக்கு டைம் பாஸ் ஆகும்னு சொல்லுடி. அவ சொன்ன இடம் இதுதான்.